2026 பிறந்து 4 மாசம் முடிஞ்சு 5வது மாசமான மேக்கு காலடி எடுத்து வைக்க போறோம். மே மாசத்துல முக்கியமான 10 ஃபைனான்சியல் அப்டேட் உங்களுக்காக காத்திருக்கு. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலன்னா உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு தெரியாமே காசு போய்கிட்டு இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்க பணத்தை நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு இனிமே பணம் கட்ட வேண்டியிருக்கும். சிலிண்டர் வாங்குறதுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஹோம் லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயுமே ஒரு சில சேஞ்சஸ் வரப்போகுது. கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க ஏதாவது கடனை வாங்கி கிரெடிட் ஸ்கோரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. ஸோ இதுல சிலது உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கு, சிலது உங்க பாக்கெட்ல இருந்து இன்னும் நிறைய போற மாதிரியும் இருக்கு. ஸோ என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுலயும் இந்த 10 அப்டேட்ல முக்கியமா 8வது அப்டேட் யாரெல்லாம் முதலீடு செஞ்சு ட்ரேட்ல பூந்து விளையாடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கானது. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் சொல்ல தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். 2026 பிறந்தது எக்கச்சக்கமான மாற்றங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் 4 மாசம் போனதே தெரியலன்னா பாருங்க மேல நிக்கிறோம். இந்த மே மாசத்துல நிறைய அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. போன மாசம் ஃபுல்லாவே நம்ம என்ன அடுத்த உலக போர் நடக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு இதுல போய் நம்ம வீட்டு சிலிண்டர் வரைக்கும் அந்த இம்பாக்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இனி அடுத்த இந்த மே மாசத்துல என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம தயாரா இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆக போகுது, எதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 நான் சொல்றேன், தெளிவா கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, உங்களோட ஏடிஎம்ல இருந்து நீங்க பணம் எடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பிட்ட அந்த ஃப்ரீ லிமிட்டுக்கு மேல நீங்க பணத்தை வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா பெனால்டி பிடிக்கப்படும். அது உங்க பேங்க்ல இருந்து. எப்படி நீங்க வித்ட்ரா பண்றப்ப அதுவும் சேர்ந்து உங்க பணம் கைக்கு வராம அது பேங்க்குக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு சார்ஜ் பிடிக்க போறாங்க. எப்படின்னு சொல்றேன், தெளிவா கேளுங்க. இப்போ ஒரு பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த பர்டிகுலர் ஏடிஎம் போகாம, அந்த பர்டிகுலர் பேங்கோட ஏடிஎம் போகாம வேற ஒரு ஏடிஎம் போய் நீங்க பணத்தை வித்ட்ரா பண்றீங்க, ஏடிஎம் கார்டை போட்டு வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா 5 தடவை தான் உங்களால பண்ண முடியும். அதுதான் லிமிட். நம்ம இதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 5 தடவைக்கு மேல நீங்க ஒரு தடவை பண்றப்பவும் 21 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இனி மே மாசத்துல இருந்து 23 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் 5 தடவை எக்ஸ்ட்ரா, உங்களோட 5 தடவை லிமிடேஷன் முடிஞ்சு 5 தடவை எக்ஸ்ட்ரா நீங்க இது பண்றீங்க அப்படின்னா 5 தடவைக்கு எவ்வளவு ஆச்சு? 23 rupees பிளஸ் ஜிஎஸ்டி 115 ரூபா. அப்ப வருஷத்துக்கு 1300 ரூபா. அவ்வளவு. உதாரணத்துக்கு HDFC பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த ஏடிஎம் தாண்டி வேற எல்லா ஏடிஎம்லும் நீங்க சுத்தி ஃப்ரீ லிமிட் எல்லாம் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 தடவை நீங்க பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டீங்க. பணத்தை வித்ட்ரா பண்றது மட்டும் இல்லாம சின்னதா ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு பணம் இருக்குன்னு நீங்க அங்க போய் ஏடிஎம்ல போய் செக் பண்றதெல்லாம் பண்ணீங்க வச்சுக்கங்களேன், உங்களோட 23 ரூபா 24 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் கட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. இனிமே எங்க உஷாரா இருக்கணும்னா, முடிஞ்ச அளவு உங்க போன்லயே எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. வித்ட்ரா பண்றதுக்கு உங்க ஏடிஎம் போய் வித்ட்ரா பண்ணுங்க. அதுக்குமே லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அனாவசியமா வேற ஒரு சஃபிஷியன்டான டைம் இருக்கு, பக்கத்துல உங்களோட பேங்க் பிரான்ச்சோட ஏடிஎம் இருக்கு அப்படின்னா அங்க போய் நீங்க பண்றப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன டிடக்ஷன் எல்லாத்தையும் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது அப்டேட், இப்ப நான் சொன்னேனே மொதல் அப்டேட், அதுக்கு சார்ந்த ஒரு விஷயம் தான். ஏடிஎம்ல பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு கார்டு இருந்தா வித்ட்ரா பண்ணலாம். கார்டு இல்லாட்டி உங்க கியூஆர் கோடை காமிச்சு நீங்க ஏடிஎம்ல ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பணம் வித்ட்ரா பண்றதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்க கார்டு போட்டு 5 தடவைக்கு நான் லிமிடேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னா தானே நான் வேற ஏடிஎம் போய் இது பண்றப்ப எனக்கு சார்ஜ் பிடிப்பாங்க. நான் கார்டு இல்லாம இதை பண்ணிட்டு போறேனே, அப்ப அது கணக்குல உழுவாதே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஏப்ரல் மாசமே இது அமலுக்கு வந்தாச்சு. மேல இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக போகுது. நீங்க அந்த லிமிடேஷன்ஸ் இருக்குது இல்லையா, 5 தடவைக்கு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் கேஷை ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்குள்ளதான் இந்த கார்டு லெஸ் ஏடிஎம் வித்ட்ராவலுமே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 தடவை கார்டுல பண்றீங்க, 3 தடவை கார்டு இல்லாம நீங்க ஏடிஎம்ல இருந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்க லிமிடேஷன் முடிஞ்சு போச்சு.
ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. மூணாவதா, யாரெல்லாம் ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாசம் ரெப்போ ரேட்ல சில மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஏறினாலும் ஏறலாம், குறைஞ்சாலும் குறையலாம். ஆனா நீங்க ரெப்போ ரேட் குறைஞ்சா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்க ஹோம் லோன் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா தாராளமா உங்க பேங்க்குக்கு போய் நீங்க உங்களோட கிரெடிட் ஸ்கோரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஹோம் லோன் வாங்கின நாள்ல இருந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா ஏறிக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்கு, எந்த விதமான கிரெடிட்டுக்கு பாதிப்பும் ஏற்படல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஹோம் லோன் வாங்கி இருக்கிறவங்க குறிப்பிட்டு ரெப்போ ரேட்டுக்கு இது குறைஞ்சிருச்சு, இன் கேஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சுப்பா, பேங்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் நம்மளோட வட்டி குறைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவங்க ஸ்ப்ரெட் சார்ஜ் எல்லாம் இழுத்து போட்டு இல்லை பேங்க்கோட அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாம் அதிகப்படுத்திட்டு அப்படின்னா உட்காந்து நீங்கள் பேசலாம். இன்னொரு பேங்க்ல போய் உங்களுக்கு இப்போ ஹோம் லோன் கொடுக்குறவங்க எத்தனை வட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த கேல்குலேஷனை கொண்டாந்து காமிச்சு கம்பேர் பண்ணி இங்கே பாருப்பா எலிஜிபிலிட்டி எனக்கு இந்த அளவுக்கு நான் நல்லா வந்திருக்கிறேன், கொஞ்சம் என்னோட இஎம்ஐ குறைங்க, அப்படி இல்லைன்னா டென்யூரை ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க கேட்கலாம். ஸோ இது நீங்க பண்ண முடியும். இது மூணாவது அப்டேட், தயாரா இருங்க. நாலாவது அப்டேட், எல்பிஜி கேஸ் புக் பண்றதுக்கான எல்லா மாற்றங்களும் நம்ம போன மாசம் ஏப்ரல் இருந்தே பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். ஆனா இந்த மே மாசத்துல அதை நீட்டா ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. எப்படின்னு சொல்றது தெளிவா கேளுங்க. மே மாசத்துல இருந்து நீங்க சிலிண்டர் புக் பண்ணக்கூடிய அந்த இன்டர்வல் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் சிலிண்டர் புக் பண்ணி இத்தனை நாளைக்கு அப்புறம் தான் ரெண்டாவது சிலிண்டர் புக் பண்ணும் அப்படிங்கிறது 25 நாள் கண்டிப்பா காத்திருக்கணும். ரூரல் ஏரியாஸ்ல, அதுவும் அர்பன் ஏரியாஸ்ல அப்படின்னா 45ன்னு சொல்றாங்க. உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஏஜென்சி எந்த மாதிரியான ஆக்டிவேஷனோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்க சிலிண்டர் புக் பண்ணிக்கிறதுக்கான இன்டர்வலுமே வேரி ஆயிட்டு இருக்குது. டக்குன்னு புக் பண்ணி இப்பவே வந்துறதா கூட வந்துடலாம். சம்டைம்ஸ் புக் ஆகாம கூட இருக்கு, 45 நாள் ஆயும் கூட புக் ஆகாம இருக்கு நிறைய பேருக்கு. சில பேருக்கு 40 நாளே புக் பண்றாங்க, இல்ல 20-25 நாளே புக் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு புக் ஆயிருது. எல்லாமே இருக்கு. ஆனா இதை கொஞ்சம் இன்னும் இந்த மாசத்துல ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டா ஒரு இதா கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஓடிபி இல்லாம இனிமே எந்த டெலிவரியும் நடக்காது. ஓடிபி உங்க போனுக்கு மேண்டேட்டரி, ஆல்ரெடி அது மேண்டேட்டரி தான். பட் இருந்தாலும் இனிமே இந்த காசு கொடுத்தா கொடுத்துருவாங்க, ஓடிபி எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொன்னா சிலிண்டரே கிடையாது. அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், பாசிபிளி சிலிண்டரோட ப்ரைஸுமே அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நிறைய இடத்துல ரூமர்ஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜை நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் தவிர அரசாங்கத்து சைட்ல இருந்து ஒரு 50-100 ரூபாய் ஏத்திட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலா வெளியில வராம இருந்தது. பட் ஆனா இந்த மாசம் அது வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இந்த வருஷம் பிறந்து என்னடா நேத்து தானடா நியூ இயர் கொண்டாடணும் அப்படின்னு அது நச்சு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு 4 மாசம் இப்படி போயிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வருஷமும் ஒரு காலமும் டக்கு 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 டக்குன்னு போயிட்டே தான் இருக்கும். அதே நேரத்துல யாருக்கு என்ன ஆகும், இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு ரொம்ப அன்சர்டனான ஒரு விஷயம் தான். நம்ம குடும்பத்திலேயே பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்கேன், நல்லா சம்பாரிச்சு போடுறேன், என் குடும்பம் என்னோட நல்ல சம்பாத்தியத்தில் நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகே. நாளைக்கு ஒருவேளை என்னோட இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு, நானே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என் ஃபேமிலி என்ன பண்ணும்? அந்த இடத்துல தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் எவ்வளோ வேகமாக போகுதோ நம்மளோட சிந்தனையும் நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளானும் அந்த அளவுக்கு வேகமாக இருந்தால் தான் நம்மளால எழுத்து பிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் ஒரு வீடியோலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாசம் 400-500 ரூபா உங்களால பிரீமியம் கட்ட முடிஞ்சாலே உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 51க்கும் மேலான மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு நடுவில் சிறந்த டேர்ம் இன்சூரன்ஸை உங்களால தேர்ந்தெடுத்துக்க முடியும். அதுவும் 15% டிஸ்கவுண்டோட. எந்த அளவுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று பாருங்க, பெங்களூர்ல ஒரு சரியான மழை. அந்த அடிச்ச மழையில எத்தனை பேர்த்துக்கு எந்தெந்த இடத்துல காயமாச்சுன்னு தெரியாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு இடத்துல செவர் இடிஞ்சு விழுந்துருச்சு, இன்னொரு இடத்துல அந்த கார் போயிட்டு இருந்த கார் எல்லாமே அந்த சில பல குழியில மாட்டிக்கிச்சு, இன்னும் சில பேர் வழுக்கி விழுந்து என்னென்ன மாதிரியான சினாரியோஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படின்றதுக்குள்ள மனுஷ வாழ்க்கை எங்க போகும்? ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு எலும்பு முறிஞ்சு போச்சு அப்படின்னா கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்றீங்கன்னா அதை சரிப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு ஐசியூல சேர்த்து அதை பண்ணு இதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியும் மினிமம் கம்மினாலும் 2-3 லட்சத்துக்கெல்லாம் கம்மியாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இப்போ எந்த ஹாஸ்பிட்டலும் பார்க்கறது இல்லை. ஹைஜீனான ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் எந்த நேரத்தில் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் ஓகே, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்காம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குமா? அதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸும் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாதம் 400-500 ரூபாய்க்கு ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. 25% டிஸ்கவுண்டோட 30 நிமிஷம் கிளைம் சப்போர்ட்டும் இருக்கு. 51க்கும் மேலான மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் நீங்க சிறந்த இன்சூரன்ஸ் தேர்ந்தெடுத்துக்கலாம். டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் கிடைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா சலுகைகளும் உள்ள ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 5வது அப்டேட், யாரெல்லாம் கிரெடிட் கார்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் கிரெடிட் ஸ்கோர் அப்பப்போ ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க, தெளிவா கேளுங்க.
ஒரு லோன் வாங்க போறீங்க அப்படின்னா இம்மீடியட்டா ஒரே வாரத்துல இவங்க லோன் ட்ரை பண்ணிட்டாங்க, இவங்களோட கிரெடிட் ஸ்கோரை கொஞ்சம் மாத்திரம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடும். இன்னொன்று, கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் 90% ஆஃப் த கிரெடிட்டை வந்து யூஸ் பண்ணிடுறது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா வரத்துள்ள கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் 90,000 ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோரை மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் தான், கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கான ஒரு விஷயம் தான். தன பண தேவை இருக்கு, இவன் திருப்பி எப்போ கட்ட போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்றம். ஸோ இது வந்து எவ்ரி வீக் அப்டேட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் அப்டேட் ஆகிறதுக்கே ஒரு சில பல நாட்கள் ஆச்சு, ஒரு மாதம் வரைக்கும்லாம் ஆயிட்டு இருந்தது. இப்போ எவ்ரி வீக் எவ்ரி 15 டேஸ் அந்த மாதிரி வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கவனமா இருங்க, முடிஞ்சாலும் உங்க கிரெடிட் கார்டை பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆறாவதா, கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸுமே ஷ்ரிங்க் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஏர்போர்ட் போறீங்க, லான்ச் ஆக்சஸ் எல்லாம் நான் இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், எனக்கு இந்த லான்ச் ஆக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் போவீங்க. போயிட்டு இந்தப்பா இந்த கிரெடிட் கார்டு எனக்கு லான்ச்சுக்குள்ள ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அவங்க இல்ல உங்களோட கார்டு டினை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ நீங்க எல்லாம் திரும்பி வர மாதிரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் இந்த கிரெடிட் கார்டு வாங்குறப்போ இந்த ஆக்சஸ் இருக்கு, இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப பார்த்தா உள்ளோட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டையெல்லாம் நிறைய பேர் ஏர்போர்ட்ல போட்டிருக்கீங்க. காரணம் இருக்கு. இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்க பயன்படுத்துறப்போ இவ்வளவு ஆனுவலி நீங்க இவ்வளவு அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி செலவழிச்சா மட்டும்தான் நாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட லான்ச்சுக்கு ஆக்சஸ் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு லைனுமே இருக்கும். அதை நிறைய பேர் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, SBI, ICICI மாதிரி ஆக்சஸ் மாதிரியான பேங்கோட கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இன்னும் அந்த பெனிஃபிட்ஸை ஷ்ரிங்க் பண்றாங்க. அந்த த்ரெஷோல்டு யாருக்கு இருக்கோ, நீ அடுத்த வர கிரெடிட் கார்டோ இல்லை மேபி நீங்க வச்சிருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணி எந்த மாதிரி பண்ண போறாங்கன்னா, இப்போ நீங்க இவ்வளவு செலவழிச்சாதான் ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு ஏர்போர்ட்டோட லான்ச் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இவ்வளவு வருஷத்துக்கு அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க செலவு பண்ணி அதுக்கப்புறம் அதை பே பண்ற மாதிரியான ஒரு த்ரெஷோல்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இனிமே அது கிடைக்க போகுது. மோஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ்ல இந்த ஒரு லிமிடேஷன் எல்லாம் இருந்தது. இனி SBI, ஆக்சிஸ், ICICI எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஏழாவது அப்டேட், உங்களோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இனிமே வெறும் UPI பின் போட்டாலோ இல்ல 4 நம்பர் அமுத்தினாலோ நடக்காது. ஏன்னா 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் வந்திருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 50,000 மேல பணம் அனுப்பணும் அப்படிங்கிறப்போ அந்த பேங்கோட அந்த சிஸ்டமே வந்து ட்ராக் பண்ணி, ஓகே இது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கே, இதுக்கு வெறும் நம்பர் மட்டும் பத்தாது, இது ஃபோன் யார் கையில் இருக்கோ, லொகேஷன் எப்படி இருக்கோ, ஃபேஸ் ஐடிக்கு வேணும், நம்மளுக்கு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வேணும், ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு இனி உங்களோட பெரிய பெரிய பேமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா லொகேஷன்ல இருந்து நீங்க எந்த போன்ல அந்த ஒரு எந்த டிவைஸ்ல அந்த ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்றீங்க, டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது மூலம் எல்லாமே ட்ராக் பண்ணப்படும். ஒரு 2 செட் ஆஃப், இப்போ பின்னு மட்டும் போடாம கூடவே ஃபேஸ் ஐடியோ இல்ல ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு அத்தன்டிகேஷன் கண்டிப்பா கேட்கும் அப்படிங்கிறது மேல இருந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பேசப்படுது. எட்டாவதா ஒரு முக்கியமான அப்டேட் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இல்லையா, இது குறிப்பிட்டு ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான மாற்றம் தான். இது ஆல்ரெடி நம்ம 2026 நியூ இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் வந்தப்பவே உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் காதுக்கு வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு சின்ன டிடக்ஷன் எங்க நடக்குது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். STT சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆப்ஷன்ஸ்ல 0.1% இருந்து 0.15% வரைக்கும் பிடிப்பாங்க. அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0.02% இருந்து 0.05% வரைக்கும். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சில ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இது பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் எப்படின்னா, இது இனிமே எதெல்லாம் ப்ராஃபிட்டபிள்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இனிமே ப்ராஃபிட்டபிளா இருக்க வாய்ப்பு கம்மியா இருக்குது. இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட். 9வது அப்டேட், உங்க பேன் கார்டோட கேஷ் டிரான்சாக்ஷன் ரொம்ப இன்னும் நல்லாவே டைட்டா வந்து இது பண்ண போறாங்க, ட்ராக் பண்ண போறாங்க. நான் ஆல்ரெடி பேன் கார்டு சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மேலிருந்து அது ஸ்ட்ரிக்டா வந்து சில இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வண்டி வாசி வாங்குறீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க எந்த வண்டி வாங்கினாலும் பேன் கார்டு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய வண்டிக்கு தான் பேன் கார்டு வேணும். இதுக்கு முன்னாடி நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போயிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி இல்ல 10 லட்ச ரூபாய்க்கு மேல போகுது அப்படின்னா பேன் கார்டு அவசியம். ஆனா இனிமே 20 லட்ச ரூபா வரைக்குமான லிமிடேஷன் இருக்கு. 20 லட்ச ரூபாய்க்கு மேல போச்சுன்னா தான் பேன் கார்டு. ஸோ நீங்க நினைக்கலாம், ஓகே இந்த மாதிரி லிமிடேஷன் அதிக பெனிஃபிட் தானே. ஆமா, சின்ன சின்ன செலவு பண்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஆனா பெரிய பெரிய செலவு பண்றவங்களை ஈஸியா இன்னும் நீட்டா ட்ராக் பண்ண முடியல. அதுக்காக தான் மேல இருந்து இன்னுமே ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது.
10வதா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு சில பல மாற்றங்கள். உங்களோட லைஃப் சைக்கிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சில ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஆட்டோ ரீபேலன்சிங்க்கு போக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வயசாக ஈக்விட்டி ஆட்டோமேட்டிக்கலி ரெடியூஸ் ஆகும். பட் ஆனால் தியராட்டிக்கலி அது எந்த அளவுக்கு அலோகேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் 10வது அப்டேட். ஸோ இன்னைக்கு வீடியோல மே மாசத்துல நீங்க தயாரா இருக்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 10 அப்டேட் எது அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதுல இருந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருக்கு, இதே ஃபேஸ்ல இருக்கட்டும் அப்படின்னா கூட அந்த ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் மேகலா கண்ணன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.